அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் செய்வோமா? அதுவும் காஃபி ஃப்ளேவரில் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? அதுக்கு முதல்ல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு, அப்புறமா குட்டியோண்டு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இது நல்லா விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் கப் சுகர், ப்ரௌன் சுகர் நான் எனக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண அப்புறமா அதே எந்த அளவுக்கு சுகர் எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் எடுத்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு, அப்புறம் எந்த அளவுக்கு மில்க், எந்த அளவுக்கு சுகர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கீ, இந்த 3 பொருளுமே சேமான குவான்டிட்டியில் தான் எடுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா காஃபி பவுடர் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நான் நல்லா ஃபைனான காஃபி பவுடருங்கிறனால அதில் டேரெக்டாக சேர்த்துட்டேன். இல்லை இன்ஸ்டண்ட்டாக கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூடான பாலில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. காஃபி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்த அப்புறமா கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா 1 கப் மாவு சேர்த்துக்கோங்க. என்னடா கட்டி கட்டியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க, அது எல்லாமே கீ தான். கீ நான் உருக்காமல் போட்டனால அது கட்டி கட்டியாக தெரியுது. நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பேனில் எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிட்டு, அப்புறம் குக்கரோ இல்லை பேக்கிங் அவனோ எதுலனாலும் பேக் பண்ணுங்கள். அவனாக இருந்தால் 150 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சுருங்க. இது குக்கராக இருந்தால் நல்லா சிம்மில் வச்சுட்டு உப்பு அடியில் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான காஃபி கீ கேக் ரெடி ஆயிரும். ரொம்ப மாய்ஸ்டாகவும் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வேறு என்ன மாதிரி ரெசிபி வேணுனாலும், வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.